ஹலோ மக்களே, காண்டாரா படத்துக்கு போவோமா? இந்த வாட்டி சிங்கப்பூரில் போல் ஜேபிக்கு தான் போகிறோம். எப்பயும் போல் உட்லேண்ட்ஸ் போயிட்டு ஓல்டு சாங்கியில் வாங்கிட்டு அப்புறம் வந்து ஆக்மோ கியோ அப்படி சொல்லிட்டு ஒரு தாய் டீ ஒன்று வாங்கினோம். சரின்னு சொல்லிட்டு ஏன்னா போன வாட்டியே வந்து லேட் ஆகிடுச்சு, செம்ம பசியில் போனோம். அதனால் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் சாப்பிட்றலாம், வீட்டிலே ப்ரோமோ கிரானட் சாப்பிட்டுட்டு அப்புறம் உட்லேண்ட்ஸ் போயிட்டு இது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ப்ரைவேட் பஸ்க்கு வந்து நாங்கள் வெயிட் பண்ணோம். ஏன்னா போன வாட்டி வந்து நின்றுட்டே போனதுனால வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. டியூரேஷன் வந்து கிட்ட தான் ஒரு 7 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். 7 to 10 மினிட்ஸ் நிற்கிறதுல ஒன்றும் ஆகிட மாட்டோம். பட் வந்து அந்த கூட்ட நெரிசலில் நிற்கிறது வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அது ஃப்ரண்ட்லேயே வேறு நிற்கிறோமா, அது வந்து ஒரு மாதிரி அன்பேலன்சிங்காக இருந்துச்சு. அப்படியே இறங்கும் போதே தலைவலி தலை சுத்தலோடு இறங்குற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் காலியாக இருக்க பஸ்ஸாக ஏறி 3rd ரோலே சீட்டு பிடிச்சிட்டேன். எப்போவுமே நின்றுட்டு போனேன்னா வீடியோ எடுக்கும் போது எனக்கு அவ்வளோ வாட்டமாக வரவே வராது. இந்த வாட்டி வந்து இவர்கிட்ட விண்டோ சீட்டு கேட்டு வாங்கினேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ லவ் ஜோஹர் அப்படின்ட்டு இருக்குல்ல, எப்போ நின்றுட்டு போனாலுமே என்னால் இது கேப்சரே பண்ணவே முடியாது. இந்த வாட்டி வந்து அந்த க்ளவுடுக்கும் அந்த இதுக்குமே வந்து நல்லா அழகாக இருந்துச்சு. ஓகே, நான் கேப்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இறங்கிட்டு நாங்கள் வந்து கேப்காக வெயிட் பண்ணியிருந்தோம். வழக்கம் போல் அவர் வந்து வம்பு இழுத்துக்கிட்டே இருந்தார். சரின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு சிரிச்சுட்டு கேபுக்கு வெயிட் பண்ணிவிட்டு நாங்கள் டேரெக்டாக வந்து மிட்வேலி சவுத்கே தான் போனோம். ஆனால் நாங்கள் டிக்கெட் போட்டிருக்கிறது வந்து பேரகிடிம் மால் அப்படின்னு சொல்லிட்டு, பேரகிடிம் தான் நினைக்கிறேன், அந்த மால் தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஏன்னா எப்போவுமே மிட்வேலி சவுத்கேல தான் படம் பார்ப்போம். பட் அந்த ஐமேக்ஸில் வந்து இந்த படம் விடலை. இட்லி கடையும் அதாவது இந்த வாட்டி தமிழ் படம் வந்து அதில் விடலை. ஏன்னா அந்த தேட்டரில் வந்து ரொம்ப ஃபேமஸான இந்த பீஸ்ட்டு, கூலி அந்த மாதிரி படம், ஹிட்டு படம் தான் வச்சுருக்காங்க. இது ஹிட்டு தான் இருந்தாலும் ஏன் அதை வைக்கலன்னு எனக்கு தெரியல. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மிட்வேலி சவுத்கே போயிட்டு சாப்பிட்லாம், ஏன்னா எப்போனா ஒரு இடத்துல வரும், அதனால் பனானா லைஃப்பில் நல்லாயிருக்குன்றதால அங்கே போயிட்டோம். போகிற வழியெல்லாம் வம்பு இழுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தார். இருந்தாலும் எனக்கும் ஜாலியாக தான் இருந்துச்சு. ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி போல் நாங்கள் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தோம். டேரெக்டாக வந்து என்ன பண்ணோம், மிட்வேலி சவுத்கே போனோமா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி செஃபோரா போனேன். என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய லிப் லைனர் வந்து நான் சென்னையிலே வச்சுட்டு வந்துட்டேன். எனக்கு அது வந்து இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. லிப்ஸ்டிக் மட்டும் அப்ளை பண்ணோன்னா ஏதோ ஒரு மாதிரி அன்ஃபினிஷ்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து ஃபினிஷிங் எனக்கு கரெக்டாக வேணுன்றதுனால செஃபோரா பிராண்டதே போய் வாங்கினேன். நிறைய பிராண்டு பார்த்தேன், பட் ரொம்ப டைம் இல்லாத காரணத்தினால் நான் வந்து செஃபோரா பிராண்டே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பெர்ஃப்யூம் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்று ஒன்றா ஸ்மெல் பண்ணி வாங்கணுன்றதுனால டைம் இல்லை அப்படின்றதுனால நாங்கள் டேரெக்டாக சாப்பிடவே போயிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட கண்டினியூஷன் vlog வரும். பாய், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.